ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஜே ஃபார்ம். சிலர்லாம் என்கிட்ட கேட்குறீங்க, ப்ரோ நான் மீன் வளர்த்துறேன், உங்ககிட்டேருந்து நிறையா வாங்கிட்டு போகிறேன், லைக் ப்ரெக்னெண்ட்டாகவே வாங்கிட்டு போகிறேன், நல்லா ப்ரீட் ஆகுது என்கிட்ட, பட் குட்டி கண்ணிலே வர மாட்டேங்குது ப்ரோ. குட்டி போடுது, சரி ஒரு 1 hour கழிச்சுட்டு வந்து பிடிக்கலாம், இல்லை 1 hour கழிச்சு வந்து ஃபுட் போடலாம் அப்படின்னு பார்க்குறேன். வந்து பார்த்தா குட்டி ஒன்றுமே இருக்கிறது இல்லை ப்ரோ, இல்லை குட்டி செத்துருது ப்ரோ, ஆட்டோமேட்டிக்காக செத்துருது. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள். நிறையா பேர் சொல்கிறீங்க. இதுக்கு 3 டைப்ஸ் சொல்யூஷன் உங்கள்கிட்ட நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், மதரையும் அதோட ஃப்ரைஸையும் செப்பரேட் பண்ணிடுங்க. குட்டி போட்டு அடுத்த செகண்டே செப்பரேட் பண்ணிடுங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து மதருக்கு வந்து அதோட குட்டின்னு எதுக்குமே தெரியாது. லைக் மதர் ஃபிஷ் வந்து என்ன நினைக்குன்னா, நம்ம பக்கத்தில் நீந்துருது ஒரு லைக் ஆஃப் ஒரு புழு அந்த மாதிரி நினச்சி அதுவே சாப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் இது. செகண்ட், மதருக்கு வந்து நல்ல ஃபீடு கொடுங்க. அதுக்கு பசிக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மோஸ்ட்லி பசிக்கலனாலே எந்த ஃபுட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி புழு அது இதெல்லாம் நினைக்காது. குட்டியும் போய் எதுவுமே டிஸ்டர்பே பண்ணாது. தேர்ட், நான் சொன்ன மாதிரி மதரையும் அதோட ஃப்ரைஸையும் செக்ரிகேட் பண்ணிடுங்க. ஓகே ப்ரோ, செக்ரிகேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் செக்ரிகேட் பண்ணியும் குட்டி வந்து செத்துருது, குட்டி வந்து காப்பாற்ற முடிய மாட்டேங்குது என்னால் அப்படின்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள். அப்படின்னா என்னென்னா, லைக் அதுக்கு வந்து ஒரு ஏர் பம்ப் போட்டுருங்க. மீடியமான ஸ்பீடில் ஏர் பம்ப் போட்டு அதாவது ஒரு கைப்பிடி சால்ட்டு போட்டுருங்க. எந்த டேங்க்கில் வைக்கிறீங்களோ அந்த லிக்விட், அதாவது அந்த தண்ணியோட குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுருங்க. உப்புனா டாட்டா உப்பு அந்த மாதிரிலாம் இல்லை, ராக் சால்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஃபுட்டு போடலாம் ப்ரோ ஃப்ரைஸ்க்கு? 1 month கூட இல்லை ப்ரோ, ஒரு 1 week 2 days ஃப்ரைஸ்க்கு என்ன மாதிரி ஃபுட் போடலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து என்னோடய சாய்ஸ் வந்து நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து மொய்னா கல்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன். நம்மளோட நிறையா கவுண்ட் வந்து காப்பாற்ற முடியும் நம்மளோட ஃப்ரைஸை. ஸோ வந்து மோஸ்ட்லி மொய்னா வந்து நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடச்சிரும். அதோட ப்ராசஸும் வந்து ப்ரீடிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் அதுக்கு வந்து ஒரு டப் ஆஃப் வாட்டரும் சன்ரைஸும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த வினிகர் ஈலெலாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் வேண்டாம். நான் சொன்ன மாதிரி தான், ஒரு டப்பு ஃபுல்லாக வாட்டரு, சன்ரைஸ் வர்ற மாதிரி ஒரு பிளேஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் வந்து நல்லா லிக்விடில் வந்து ஒரு நல்லா கலக்கி விட்டு நல்லா அது டிசால்வ் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1 to 2 minutes அதை கரைய விட்டு அதுக்கப்புறம் இதில் ஊற்றுனீங்கன்னா நல்லா மொய்னா கல்ச்சர் வந்து உங்களுக்கு ரெடி. அவ்வளோ அதை அப்படியே எடுத்து ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஹீட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரியாக இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வினிகர் ஈல் வந்து மோஸ்ட்லி ஃபைட்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எந்த ஃப்ரைஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆப்பிள் வினிகர் ஈல்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஷாப்புக்கு போனீங்கன்னா ஆப்பிள் வினிகர் கிடைக்கும். அதில் போய் நீங்கள் வந்து வினிகரோட ஈலோட ஒரு ஸ்டார்டட் கல்ச்சர் வாங்கி நீங்கள் ப்ரீட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ப்ராசஸ் அதிகம். அதே மாதிரி தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைனா அந்த மாதிரி நிறையா இருக்குது. சொல்ல போனால் நிறையா இருக்குது. நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து மொய்னா கல்ச்சர் மட்டும்தான். ஓகே ப்ரோ, நான் செக்ரிகேட் பண்ணிட்டேன், ஃபுட்டு ஓகே, ஃப்ரைஸ் காப்பாற்றுறேன், பட் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் தண்ணி மாற்றிடுறேன். தண்ணி மாற்றினாலும் மீன்ஸ் ஆகுது, அதுக்கு என்ன ப்ரோ பண்ணலாம்? அங்கே தான் ப்ரோ தப்பு. அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் வீக்லி தண்ணி மாற்றவே கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட் சிங்கிங் சொல்லிவிட்டு ஒரு டியூப் இருக்குது, டியூப் சக்கிங் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டியூப்பை ஜஸ்ட் தண்ணிக்குள்ளே போட்டு அடியில் இருக்க வாட்டர் மட்டும் சக் பண்ணிடும். அதாவது அடியில் இருக்க பேட் வாட்டர் வித் அந்த டஸ்டர்ஸ்லாம் இருக்கும்ல, மீன் சாப்பிட்டு போட்ட வேஸ்ட்டு, நீங்கள் எக்ஸஸாக போட்ட ஃபுட்டோட வேஸ்ட்டு, அதை மட்டும் நீங்கள் ஜஸ்ட் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வாட்டரை நீங்கள் ப்யூரிஃபை பண்ணி திரும்பி ஊற்றினாலும் ஓகே, இல்லை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றினாலும் ஓகே, இல்லையா அதுக்கு பதிலாக வேறு தண்ணி ஊற்றினாலும் ஓகே. இல்லை ப்ரோ எனக்கு வீக்லி கன்ஃபார்ம் மாற்றி ஆகணும் அப்படின்றீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. 75 வாட்டர், அதாவது 75% தண்ணியை மாற்றிக்கலாம் மீன்ஸ் புதுசு ஊற்றக்கூடாது. 75% வந்து பழைய தண்ணியாக இருக்கணும். மிச்சம் இருக்க 35% வந்து நீங்கள் புதுசு ஊற்றிக்கலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து டெத்தெல்லாம் இருக்காது. பட் நீங்கள் என்ன தான் வாட்டர் ஊற்றினாலும் நீங்கள் ராக் சால்ட் யூஸ் பண்ணணும். நீங்கள் 75% வச்சுட்டு, இல்லை ப்ரோ நான் 75% தண்ணி பழசு தானே வச்சுருக்கேன், புதுசு ஊற்றிட்டு எதுக்கு ப்ரோ சால்ட்டு போடணுன்னா அதுலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபிஷ் டெத் வந்து வரும். அதனால் நீங்கள் வந்து ராக் சால்ட் யூஸ் பண்ணணும்.